திருமணத்திற்கு உகந்த வாரங்கிறதுனால இந்த வாரம் நீங்க அத ட்ரை பண்ணலாங்க. ஆனா தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு, அதன் பிறகு நீங்கள் உங்களது காதலரிடம் அந்த மாதிரியான விஷயங்கள அலுவலக பணிகள நீங்க தவிர்த்து விடுறது நல்லது. இதன் மூலமாக உங்களது உயர் அதிகாரிகளுடன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் மே 5, 2023 முதல் 11 மே 2023 வரையிலான ஒரு வார கால ராசி பலன்கள் நமது கன்னிராசிக்கு எப்படி அமைதுங்கிறத தனித்துவமான இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வாரத்திற்கான கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. 3மே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் நகர்கிறாரு. சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா முதலாவது மாற்றமாக 6 மே 2023 சனிக்கிழமை அன்னைக்கு சித்திரை 23ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்கிறாருங்க. அதன் பிறகு மீண்டும் 9 மே 2023 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனுசுக்கு நகர்கிறார். மீண்டும் 3வது மாற்றமாக 11 மே 2023 அன்னைக்கு தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறாருங்க சந்திர பகவான். ஸோ எனவே இது போன்ற 3 விதமான மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. யாருடைய உதவியுமே தேவையில்லைங்க. நீங்களாகவே தனித்துவமாகவே நிறைய வேலைகள் இந்த வாரம் செய்ய முடியும். ஸோ இந்த வாரம் மற்றவங்களை நம்பியிருக்காம நீங்களாகவே உங்களது காரியங்களை முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையான உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. ஸோ நீங்கள் தனித்து முயற்சிக்க வேண்டிய காரியங்களை உடனடியாக முடித்து விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். பண வரவுகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஆனாலும் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு படிப்படியாக கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. புதிதாக நீங்கள் நிறைய திட்டங்களை தீட்டினால் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க. குறிப்பாக அசைய சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமாக இந்த வாரம் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் தேடி வருதுங்க. இப்பொழுது அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் தகுந்த பிளானை உங்களால் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். சிறப்பாக புதிய சொத்துக்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நண்பர்களே. அது மாதிரியான புதிய அசைய சொத்துக்கள் மற்றும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு கெத்தான சூழ்நிலை ஏற்படும். பெரிய பெரிய விஐபிகள் கூட உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் போனஸாக அது அமையும் நண்பர்களே. சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு வாரமாக அமைகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் நல்ல ஒரு மரியாதையோடு நடந்துக்குவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல முன்னேற்ற பாதை கண்டிப்பாக உருவாகும். தேவையான உதவிகள் உங்களை தேடி வருங்க. ஏற்கனவே தோல்வியடைந்து தோண்டு போயிருக்கிறவங்களுக்கு இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாத ஒரு அருமையான சூழ்நிலை இப்பொழுது ஏற்படுதுங்க. வெகு காலமாக உங்கள் உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உடல் நோய்கள் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வருவதற்கான தகுந்த ஆலோசனைகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் நண்பர்களே. எனவே சிறப்பான ஒரு முன்னேற்ற பாதை உங்களது ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு இருக்கிறதுங்க. இப்பொழுது நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் மற்றவங்க தீமையாக நினைக்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் ஏற்படுங்கிறதுனால நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நட்பு வட்டாரம் பெருகுங்க. கூடு தொழில் புரிய அன்பர்களுக்கு உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்ளலாம். அதற்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் வருமானங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் எல்லா விதமான முதலீடுகளையும் மேற்கொள்ளலாம். சிறப்பான ஒரு நாலேஜை ஏற்படுத்தி கொண்டு அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து கொள்வது இந்த வாரத்தில் வியாபாரிகளுக்கு அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி தருங்க. சில தேவையில்லாத அலைச்சல்களும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கலாங்க. பட் உழைப்புக்கேற்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கு. வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை கூட இப்போ இருக்குன்னு சொல்லலாங்க. இப்பொழுது அலுவலக பணிகளை நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. ஆனாலும் அலுவலக பணிகளில் வீண் பேச்சு, கேலி கிண்டல் போன்றவற்றை செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தி விடுங்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இப்பொழுது கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். ஆனால் எதிர்பார்த்தபடி லாபங்கள் வராதுங்க. அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம் நண்பர்களே. ஸோ உடனடியாக நமது ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் நீங்கள் பெறுவதற்காக இப்பொழுதே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக இருக்கீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் வந்து போனாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் எல்லாமே நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. உதாரணத்துக்கு பிறந்தநாள், காதுகுத்து, கல்யாணம் இந்த மாதிரி அடுத்தடுத்து சில சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஆனாலும் சில உறவினர்கள் கூட கொஞ்சம் பகைமை உணர்வுகள் ஏற்படலாம். எனவே அதை மட்டும் தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி காரணமாக குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். புதிதாக நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதற்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இப்பொழுது உங்களது வாழ்க்கை துணையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உகந்த ஒரு வாரமாக இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கான குடும்ப அமைதிக்கான முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாகவே இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் மூலமாக நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் நிறைந்த ஒரு பெருமை மிக்க தருணங்கள் உங்கள் வீட்டு பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுங்க. இப்பொழுது உங்களது வீட்டு சுப நிகழ்ச்சிகள் காரணமாக நீங்கள் உங்களது மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்ளும் பொழுது உங்களது சகோதர சகோதரிகளின் சுப நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. அதன் மூலமாக இன்னும் பெருமை மிக்க நல்ல தருணங்கள் ஏற்படுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில வித்தியாசமான ரொமான்ஸ் உணர்வுகள் இப்பொழுது காதல் வாழ்க்கையில கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களது காதல் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு தகுந்த வாரமாகவே அமையுது. ஆனாலும் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு நல்ல ஒரு புரிதலுடன் காதலை வெளிப்படுத்தலாம். காதலில் உங்கள் மனக்கலந்த காதலருடன் நம்பிக்கை அதிகரிக்குங்க. ஸோ ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படுங்க. காதல் உயிர் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் உட்கார்ந்து அமர்ந்து பேசி நீங்கள் முயற்சி பண்ணால் எல்லா பிரச்சனைகளும் காதல் வாழ்க்கையில் உங்களால் தீர்த்து கொள்ள முடியுங்க. எனவே சிறப்பான ஒரு வாரம் காதல் வாழ்க்கையில் எனக்கு இப்பொழுது இருக்குது. கல்வியில் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் சிறப்பாக உங்களது கல்விக்கான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உயர்கல்விக்கான வாய்ப்புகள் வரும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது மாணவர்கள் பெற்றோர்கள் மூலமாக அதிகமான ஆதரவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த வார பரிகாரங்களாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையான விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவது மிகச்சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். நடராஜர் வழிபாடு செய்யலாம். மேலும் காளியம்மன் வழிபாடு மூலமாக மன அமைதி பெற முடியும் நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதனால் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி வரதுனால 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவதாக என்னென்னா உங்களுடைய தினப்பலன்களை நீங்கள் வாரப்பலன்களை உடனடியாக தெரிந்து கொள்ள நமது வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக நம்ம அப்லோட் ஆன உடனே சுட சுட உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக உங்களது தினத்தையும் உங்களது வாரத்தையும் நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்க எதை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிளானை நீங்கள் அதன் பிரகாரம் மாற்றிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள இத்தருணத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரத்தில் நமது ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி தினப்பலன்களையும் உங்களை பார்க்குறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.